நேயர்களே, இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தடையின் மூலம் திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோவை இந்த மாதிரி பல இடங்களில் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாம் பார்க்கோம். நாமக்கல்லில் அமெரிக்கா தற்போது போட்டிருக்கக்கூடிய இந்த தடையின் மூலம் பெரிய அளவில் முட்டை தேங்கியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தக பிரச்சனைகளின் மூலமாக பேச்சுவார்த்தைகள் தொடரவில்லை. 50% ஏற்றுமதி செய்வதற்கு முன்பு இந்திய பிரதமர் எஸ்சிஓ மாநாட்டில் ஜின்பிங் அவரோடும் புட்டினோடும் காட்சியளித்து புதிய உலக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். அவர்களை இது பெரும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கிடையில் பொருளாதாரத்தில் திருப்பூரில் ஏற்பட்ட விவகாரமாக அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் செய்கிற அந்த காட்டனுக்கான 11% வரியை நாம் இந்தியா அரசு ரத்து செய்தது. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் பொருளாதார நிபுணர்களிடத்திலே பேசினோம். திருப்பூரில் ஆயத்த ஆடைகளில் மூலம் 45,000 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் மௌனித்து போயிருக்கிறது. தற்போது 4,000 கோடி ரூபாய்க்கான அந்த உற்பத்தி பொருள்கள் தேங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட உடனடியாக 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும், அதிகமாக ஆளுமைகளிலிருந்து கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு உதவியாளர் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பில் பேக்கேஜஸ் மற்றும் கட்டிங், டெய்லரிங் எல்லாவற்றிலும் அதிகம் பெண்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் இந்தியா 4 ட்ரில்லியன், அமெரிக்கா 32 ட்ரில்லியன், சீனா 19 ட்ரில்லியன் என்கின்ற அளவில் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார மண்டலமாக இருக்கிற நேரத்தில் இந்தியாவை அவர்கள் ஏன் ஒதுக்கி தள்ள வேண்டும்? இப்பொழுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகம் 143 45 பில்லியன் டாலர். அதில் இந்தியா மற்றும் எக்ஸ்போர்ட் செய்வது $87, கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன், 87 பில்லியன் டாலர். $1 பில்லியன் என்றால் 8,500 கோடி, 100 பில்லியன் என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், அது 8.5 லட்சம் கோடி அளவிற்காக இந்தியா வர்த்தகத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் பல செய்திகளில் அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தற்போது அவர்களுக்கு தேவையான பொருள்களுக்கு வரி வீதத்தை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பெரும் வகையான மொபைல் ஃபோன்களுக்கு, அவர்கள் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வரி இல்லை. இந்தியாவிலிருந்து தரம் வாய்ந்த மருந்துகளுக்கு வரி இல்லை. அதே போன்று இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுகிற சில முக்கியமான, அதாவது இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் இந்த பொருட்களுக்கெல்லாம் அவர்கள் அக்சசரிஸுக்கெல்லாம் வரி இல்லை. எது அவர்களுக்கு தேவையோ அவைகளுக்கு வரி விதிப்பை நீக்கிவிட்டு திருப்பூரை அவர்கள் நாசம் செய்திருக்கிறார்கள். சூரத்தை, அகமதாபாத்தை அவர்கள் நாசம் செய்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இந்தியாவினுடைய பெரும் வர்த்தக நிறுவனங்களான சூரத், அதை போன்று திருப்பூர் அவர்களை பெரும் சிக்கலில் ஆழ்த்தியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசும் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதுதான் 31% அமெரிக்காவுக்கு செல்வது. ஒட்டுமொத்த உற்பத்தியில் 100 ட்ரெஸ் என்றால் அல்லது 100 கோடி என்றால் 30 கோடி. ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். திருப்பூரை முழுமையாக நம்பியிருப்பது அமெரிக்கா எக்ஸ்போர்ட் தான், மற்ற நாடுகளெல்லாம் அல்ல. ஆகவே ஒட்டுமொத்த ஏற்றுமதி வெறும் 20% மட்டுமே என்ற கருத்தோடு ஜவுளி தொழில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. முக்கியமாக இந்தியாவினுடைய பொருட்களுக்கு ஏன் இவ்வளவு பெரும் சிக்கல் என்றால், பாகிஸ்தானோ
பக்கத்தில் இருக்கக்கூடிய வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை விட இந்திய பொருட்களுக்குன்னு அங்கே மிகப்பெரிய மதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்திய ஜவுளி தொழில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என கைடியன்ஸ் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். 393 மில்லியன் டாலராக இருக்கும் என்று. குறிப்பாக தமிழ்நாட்டின் ஏற்படுகிற பாதிப்பு டெக்ஸ்டைல்ஸ், இந்தியாவிலே பெரிய டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் தமிழ்நாட்டில் தான். அதை போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிஷினரி, தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் பட்டை தீட்டப்பட்ட வைரம், நகைகள், ஆட்டோமொபைல் அக்சசரிஸ், அவங்க 3 பொருள்களுக்கு வரி இல்லை. ஆட்டோமொபைல்ஸ் அங்கே தேவை இருக்கும். அதே போன்று ஸ்மார்ட் ஃபோன் 2வது, 3வது ஃபார்மசூட்டிக்கல், மருந்து, ஃபார்மா, இந்த 3க்குமே டேக்ஸ் இல்லை. எது அவர்களுக்கு தேவையோ அதை அவர்கள் வரி இல்லாமல் அனுமதிக்கிறார்கள். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை 28% இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது. நல்லா கவரிங்க. சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் தமிழகம் முதல் நிலையிலே இருக்கிறது. இது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வியலை பாதுகாக்கிறது. திருப்பூரில் கிட்டத்தட்ட 65% ஆஃப் பெண்களை அவர்களுடைய வாழ்க்கையை பெரும் அளவில் பாதித்திருக்கிறது. 45,000 கோடி ரூபாய் இன்றைக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்றுமதியை தாண்டி அந்த மாவட்டங்கள் முழுவதும் எல்லா தொழில்களும் அழிந்து போகிற ஆபத்து இருக்கிறது. டீ கடை, மளிகை கடை, ஏனைய ஸ்டேஷனரி ஷாப், மருத்துவத்துறை, ஹோட்டல் தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே மிகப்பெரிய, ஏன்னா ஒன்றை வைத்து தானே மற்றது. டீ இருக்காது, ஸ்நாக்ஸ் இருக்காது, ஹோட்டலில் போக மாட்டாங்க, ரெக்ரியேஷன் எல்லாமே அடிபட்டு இன்றைக்கு பெரும் சிக்கலில் இருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. பல பில்லியன்கள் இழப்பு. 45,000 கோடி என்றால் 5-6 பில்லியன் உலகச் சந்தையில் திருப்பூர் மட்டும் இந்தியாவிலே பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 45,000 கோடி என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரும் சீரழிவு. போர்க்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ்நாட்டிலிருந்து இந்த எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய தலைவர் செந்தில்வேல் அவர்கள் நேற்றைக்கு என்னோடு பேசும்போது ஒரு மணி நேரமாக அவருடைய பேட்டியை நான் எடுத்த போதும் அவர் சொல்லியிருக்கிறார், இதற்காக the steps should be taken to provide the relief to the workers who lose income due to the job loss, the union demands அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிற. உடனடியாக அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. 2030 100 ட்ரில்லியன் இலக்காக வைத்தார்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டெரிஃப் வார் பயங்கரவாதத்தின் மூலம் இந்திய சந்தைகள் பெரும் வீழ்ச்சியும், இந்திய பொருளாதார மந்த நிலையும், மனித மக்களின் வாழ்க்கை மிக மோசமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் சர்வதேச அளவில் டெக்ஸ்டைல்ஸில் 6வது இடம் இருக்கிறது, 4.1%. உலக அளவிலே இந்தியா 6வது இடத்தில் இருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு தான் மிக முக்கியமாக ஒரு மாநிலமாக இருக்கிறது. திருப்பூரிலிருந்து 28% ஆயத்தாடைகள் ஆல் ஓவர் இந்தியா, 34 பில்லியன் எக்ஸ்போர்ட். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 75 லட்சம் மக்கள் வரை வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது. 30 லட்சம் பேருக்கு உடனடியான ரிஸ்க் இருப்பதையும் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த 75 லட்சம் என்றால் அதில் கட்டிங் பண்ணுறவங்க, மிஷினரிஸ், டிரான்ஸ்போர்ட், தொழிலாளர்கள், சந்தையில் வேலை பார்க்குறவர்கள், உள்ள வேலை செய்பவர்கள், டிசைன் மேக்கர்ஸ், ஏராளமான செயின் ஆக்டிவிட்டீஸ், டீ கடை வைத்திருப்பவர்கள் எல்லாரும், அதில் வைக்கக்கூடிய ஹோட்டல்கள், சிறு சிறு பெண்கள், பேக்கேஜ் செய்கிறவங்க, குப்பை அள்ளுபவர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள். அதில் யாரெல்லாம் ஒரு கம்பெனிக்கு டீ கொடுக்குற வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. இதில் தான் 75 லட்சம் என்றால் பல கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு 14,000 15,000 வரைக்கும் குறைஞ்ச லேபர் ஒர்க் பண்ணுறதாக சொல்லப்படுகிறது. திருப்பூர் இண்டஸ்ட்ரியில் இந்த விவகாரத்தின் மூலமாக
இன்றைக்கு 85,000 கோடி ரூபாய்க்கு, நாம் திருப்பூரை தாண்டி பார்க்கிறோம், இந்தியாவிலிருந்து 85,000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவிற்கு நகை ஏற்றுமதி க்ளோஸ் ஆயிருக்கிறது. 58,000 கோடி ரூபாய்க்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் காலி. 20,000 கோடிக்கு இறால் மீன் வகைகள் தூத்துக்குடி கம்ப்ளீட்டா ஷட் டவுன். 23,000 கோடிக்கு இந்தியாவிலிருந்து சில மினரல்ஸ், அலுமினியம், தாது பொருட்கள், அயன் ஓர் கதை முடிகிறது. இந்த ரஷ்யா விவகாரத்தில் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த போரை இந்தியா செய்கிறது என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். எஸ்சிஓ உச்சி மாநாட்டின் மூலம் நமக்கு எந்த நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த டாக்ஸ் டேரிஃப் பயங்கரவாதத்தின் மூலம் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கான விவகாரம் என்ன? திமுக அரசு மத்திய அரசிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வேண்டுகிறது. வரி விதிப்பின் பாதிப்பால் என்ன நடக்கப் போகிறது? இதன் முழுக்க மத்திய அரசின் கைகளில் உள்ளதுதான். உடனடியாக அவர்கள் அந்த நேற்று எக்ஸ்போர்ட் தலைமை பொறுப்பாளர் எங்களிடத்தில் பேசும்போது சொல்கிறார், எங்களுக்கு நேஷனல் பேங்கில் கட்டக்கூடிய அந்த டியூவை நிறுத்துங்க, வட்டியை குறைங்க, இதற்கு இந்த 4,000 கோடிக்கு எங்களுக்கு உடனடியாக சொல்யூஷன் சொல்லுங்க, இல்லை என்றால் நாங்கள் அழிந்து போவோம் என்கின்ற ஒரு வறுமை நிலையும் பதட்டமும் கோவை, திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி, நாமக்கல், அதே மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, அயன் ஓர் இண்டஸ்ட்ரி, அதே போன்று நகை ஏற்றுமதி, ஆட்டோமொபைல், கடல்சார் உற்பத்தி, கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மைன்ஸ் எல்லாமே பாதித்திருக்கிறது. மோடி அரசு என்ன செய்ய போகிறது? இதற்கான தீர்வு என்ன? வேறு சந்தையை தேடுவதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல என்கின்றார்கள். இப்பொழுது கூட வேறு சந்தையை தேடினாலும் வேறு சந்தை கொடுத்துருக்கிற ரேட்டில் நாம் மறுபடியும் சிக்கல் ரெட்டிஃபை பண்ண ஆகாது. அதுவும் சிக்கல் இருக்கிறது. மறுபடியும் இப்போ உடனடியாக மாறினாலும் அடுத்த சந்தையிலிருந்து அவன் வேங்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய சந்தையை வேறு ஒருவர்கள் பறித்திருக்கிறார்கள். அதிலிருந்து இவர்கள் மறுபடியும் பல ரிஸ்க் எடுக்கணும். ஆகவே நீண்ட கால ரிஸ்கான தீர்வு என்ன? ரொம்ப கவலையோடு நாம் இன்றைக்கு இந்த விவகாரத்தை முடிக்கின்றோம். அடுத்த செய்தியோடு அமெரிக்காவுடைய டாக்ஸ் பயங்கரவாதத்தை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.